الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்து உதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்மார்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திஸீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் மஷாயிஹ்மார்கள் நாதாக்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளிவாயிலிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, புனிதமான கண்ணியமான பரக்கத்தான அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா அதிகமாக கருணை காட்டி மனிதர்களை நெருங்கக்கூடிய, அதிகமாக பரக்கத்து செய்யக்கூடிய, அதிகமான பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய மாதமான இந்த சிறப்பான ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நடுப்பகுதியை பற்றி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பாவங்களையும் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான், மன்னிப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை ஹதீஸுல் குதுஸியிலே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள். என்னுடைய அடியார்களே, வானத்தில் உள்ள மேகங்களின் அளவுக்கு நீர் பாவம் செய்துவிட்டு என்னை வந்து நெருங்கினாலும் தௌபா செய்தாலும், கடலில் உள்ள நுரைகளின் கடல் அலைகளின் அளவுக்கு வந்து பாவங்கள் செய்துவிட்டு என்னை வந்து நெருங்குவதற்காக தௌபா செய்தாலும், பூமியிலே உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவுக்கு பாவம் செய்துவிட்டு தௌபா செய்தாலும், அதே போல உலகத்தில் உள்ள மரங்களின் இலைகளின் அளவுக்கு பாவங்கள் செய்துவிட்டு தௌபா செய்யும் நோக்கத்தோடு இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்ற நியத்தோடும் மனப்பக்குவத்தோடும் இஹ்லாஸோடும் யாரெல்லாம் தௌபா செய்த நிலத்தில் வருகிறார்களோ அவர் அனைவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். கடல் நுரைகளின் அளவென்றால், மரங்களின் இலைகளின் அளவென்றால், பூமியில் உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவென்றால், வானத்தில் உள்ள மேகங்களின் அளவு
என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்யவும் மாட்டோம், செய்திருக்கவும் மாட்டோம், செய்ய முற்படவும் மாட்டோம். அப்படி செய்தாலும் இனிமேல் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்ற ஒரே நியத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் எப்படிப்பட்ட படுபாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரதூரமான பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னித்து நமக்கு கருணை காட்டுவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடந்த பாவங்களைத்தான் அல்லாஹ் அப்படி மன்னிக்கிறான். நாம் இன்னொருவருக்கு செய்த அநியாயம், இன்னொருடைய மனதை நோவினை செய்தது, இன்னொருவருக்கு கொடுக்க இருக்கிற கடன், அல்லது இன்னொரு மனிதனுடைய மானத்தை கீறி கிழிப்பது, அல்லது இன்னொருவருக்கு அநியாயம் செய்வது, இன்னொருவரை பற்றி புறம் பேசுவது, இன்னொருவரை பற்றி கோல் சொல்லி திரிவது, இன்னொருவரை பற்றி பொறாமைப்படுவது, முனாஃபிக்குத்தனமாக நடந்து கொள்வது, வெறுப்பாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட விடயங்களுக்கு அந்த மனிதனே மன்னிக்க வேண்டும். அந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் 27 மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் என்று உறுதியாக ஆனதன் பின்பு காபத்துல்லாவிலே உம்ராவுக்காக சென்று ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹ் அவருடைய புறத்தை, அவருடைய பக்கத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டான், கணக்கெடுக்கவும் மாட்டான். காரணம், அல்லாஹ்வுடைய அடியார்களுள் யாரு எவரை தவறு செய்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். என்னுடைய அடியார்கள், என்னுடைய முஸ்லிம்கள், மூமின்கள் யாரு எவர் எந்த தவறு செய்தாலும் யாரும் இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் கிடையாது. எனவே ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் சகிப்பு தன்மையோட, பொறுமையோட இந்த உலகத்தில் ஒற்றுமையாக வாழ்வதைத்தான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுக்கும் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, இன்னும் 2-3 நாட்களில் பத்ர் யுத்தம் நிகழ்ந்த அந்த நாளை நாம் அனைவர்களும் நினைவு கூற இருக்கிறோம். பத்ர் யுத்தம் இந்த ரமலான் மாதத்தில் தான் நடந்தது. பத்ர் யுத்தம் ரமலான் பிறை 17 தான் நடந்தது. இந்த ரமலான் மாதத்தில் சஹாபா பெருமக்கள் பத்ர் யுத்தத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு உயிரை கொடுத்து காப்பாற்றினார்கள் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லித்தான் அறிய வேண்டும் என்பதில்லை. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய நன்மைகளை இஹ்லாஸோடு செய்த நன்மைகளாக மாற்ற வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய கல்வை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் தான் நோன்பு பிடிக்கிறார்கள், எல்லோரும் தான் தொழுகிறார்கள், எல்லோரும் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், எல்லோரும் தான் ஜக்காத்து கொடுக்கிறார்கள், சதக்கா கொடுக்கிறார்கள், பள்ளி வாயில்கள் கட்டுகிறார்கள், அதே போல ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தில் பாவங்களுள் பெரும் பாவம் என்ன தெரியுமா? நான் சுத்தமானவன், நான் பரிசுத்தமானவன், நான் பாவி அல்ல, நான் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய பாவம். எனவே நான் பரிசுத்தமானவன் அல்ல, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன், நான் அல்லாஹ்வை மறந்தவன். அல்லாஹ் எனக்கு 2 கண்களை தந்தான், அந்த கண்களால் நன்றி செலுத்த முடியவில்லையே. 2 கைகளை தந்தான், கால்களை தந்தான், ஈமானை தந்தான், அறிவை தந்தான், சொத்து செல்வங்களை தந்து, பிள்ளை பாக்கியத்தை தந்து, முழு உலக மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். முழு உலக மக்களும் ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்முடைய ஈமானையும் பலவந்தப்படுத்தி வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வை நினைத்து நமக்கு தந்தானே. இதுக்காக 365 நாட்களும் சுஜூதுல இருந்தாலும் போதாது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் காட்டிலே வாழக்கூடியவர்கள் அல்ல, பாலைவனங்களில் வாழக்கூடியவர்கள் அல்ல, ஆகாயத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்துக்கு நடுவுல இருக்கிறோம். நம்மை சுற்றி அடுத்த வீட்டு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி முனாபிக்கீன்கள் இருக்கிறார்கள், அதே போல முத்தகீன்கள் இருக்கிறார்கள், சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருக்கிறார்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சண்டைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பொறுமைசாலிகளும் இருக்கிறார்கள். இந்த எல்லா மனிதர்களோடும்
நல்ல முறையில் வாழ்ந்து காட்டுவதுதான் ஒரு முஃமினுக்கு அழகு. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, யாரு எவரு எப்படி நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக வாழ வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்னும் பிழை பொறுக்குதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். யாரு எந்த குற்றம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் மன்னிப்பேன். யாரு என்ன செய்தாலும் நான் விட்டுக் கொடுப்பேன். யார் எப்படி நடந்தாலும் நான் பொறுமை செய்வேன். எனக்கென்றொரு மௌத் இருக்கிறது, எனக்கென்றொரு கபர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனக்கென்று ரகீப் அல்-அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய நன்மை தீமைகளை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறுமை நாளில் ஷஃபாஅத் செய்வதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகத்தில் எந்த கண்ணியம் இருந்தாலும், உலகத்தில் எப்படிப்பட்ட கண்ணியம் இருந்தாலும், உலகத்தில் எப்படிப்பட்ட செல்வம் இருந்தாலும், உலகத்தில் எப்படிப்பட்ட செல்வ பாக்கியங்கள் இருந்தாலும், அதே போல இன்ஃப்ளூயன்ஸ் போன்றவைகள் எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும், மறுமை நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்ட, அவர்களுக்கு பக்கத்தில் போய் உட்கார கிடைக்கும் என்று சொன்னா அதுதான் ஆகப்பெரிய நிஅமத், ஆகப்பெரிய அருட்கொடை. எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தியாகம் செய்தார்கள். தன்னுடைய உயிரை, மனைவியை தியாகம் செய்தார்கள். மனைவியை விதவையாக ஆக்கினார்கள். பிள்ளைகளை அனாதைகளாக ஆக்கினார்கள். ஏன் தெரியுமா? சஹாபாக்களில் எவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. எல்லா காபிர்களும், எல்லா குறைஷிகளும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். காபத்துல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள். காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தினார்கள். சில குறைஷி காபிர்கள் வல்லாஹி என்று கூட சொல்லுவார்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று கூட சொல்லுவார்கள். வல்லாத்தி வல் மனாத்தி வல் உஸ்ஸா, சிலைகளுடைய பெயரை சொல்லி என்னுடைய இந்த லாத் என்னும் சிலையின் மீது சத்தியமாக, மனாத் என்னும் சிலையின் மீது சத்தியமாக என்று ஸ்டாச்சூஸ் அந்த பெயரை சொல்லியும் சத்தியம் செய்வார்கள். இன்னும் சில குறைஷி காபிர்கள் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று அல்லாஹ்வின் மீதும் சத்தியம் செய்வார்கள். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் காபிராக ஆக வேண்டும்? அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமைகள், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்பதை அறிந்தவர்கள் ஏன் காபிராகவே மூத்தாக வேண்டும்? ஏன் பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வர வேண்டும்? ஏன் உஹுத் யுத்தத்தில் வர வேண்டும்? ஹைபர், ஹந்தக் போன்ற யுத்தங்கள், தபூக் யுத்தத்தில் வந்து ஏன் முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும்? காபிர்கள் கொல்லப்பட வேண்டும்? ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் பார்க்கவில்லை. முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது. எங்களுக்கு முன்னிலையில, எங்கட சமுதாயத்தில், இந்த மக்காவுல அனாதையாக பிறந்து வளர்ந்த இவர் எங்களை விட பெரிய மனிதனாக ஆகிவிட்டாரோ? இவர்தான் ரசூலோ? இவர்தான் நபியோ? அல்லாஹ்வுக்கு வேறொருத்தர் கிடைக்க இல்லையா? இவர் தாயித மௌத்தில் இருக்கும் பொழுது வாப்பா மௌத்தாகிவிட்டார், சையதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல 6 வயதில அவருடைய தந்தையார் சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் இருவரும் சிறு வயதிலேயே அவர்களை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு பால் கொடுத்ததெல்லாம், அவர்களை வளர்த்ததெல்லாம் அவருடைய சிறிய தந்தையும், அவர்களுக்கு பால் கொடுத்த ஏனைய சஹாபாக்களும். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த அனாதை எங்கட முன்னிலையில பிறந்து தாய் தகப்பர் இல்லாம வளர்ந்த இந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருக்கு பையத்து செய்ய வேண்டுமா? அவருடைய அற்புதங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரை தலைவராக ஆக்க வேண்டுமா? ஒரு காலமும் முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முற்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதியாக இருந்ததும் இல்லை, அல்லாஹ்வை பற்றி தவறாக பேசினதும் இல்லை. அவர்களுடைய விரோதம், வம்புத்தனம் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். முஹம்மதுடைய தலையை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் அவர்கள் பதறினார்கள். அவரை எடுத்தால் தான் குர்ஆன் ஆயத்து இறங்காது. அவர் மூத்தானால் தான் சஹாபாக்கள் அனாதைகளாக ஆகிவிடுவார்கள். நம்மோடு ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் நம்மோடு சேர்ந்து எல்லா பாவம் அட்டூழியம் செய்தவர்கள் இன்று முஸ்லிம்களாக ஆகி அவர்கள் பெரும் நல்லோர்கள் என்று போற்றப்படுகிறார்கள்.
வருகிறார்கள். நாம் மட்டும் வம்புத்தனத்தில் மரட்டு, அதாவது மோட்டுத்தனத்தில் மௌட்டிகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதை விடக்கூடாது என்ற அந்த தற்பெருமையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். அதுல வந்த விளைவுதான் இஸ்லாத்தில முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். ஹிஜ்ரி 2 நடைபெறுகிறது பத்ர் யுத்தம். சஹாபாக்கள் 313 பேர்கள் தான். காபிர்கள் 1000 பேர்கள் குதிரையோட, வாள்களோட, கவசங்களோட, ஒட்டகங்களோட, பெரும் பெரும் வீரர்களோட, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கெட்ட பெரிய தலைகள் காபிர்கள் எல்லாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 313 சஹாபாக்களும் எந்த விதமான அதிகமான ஆயுதங்களோ அல்லது பெரும் பெரும் வீரர்களோ ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தவக்குல், அல்லாஹ்வை நம்பியவர்களாக நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்ற தக்வாவிலும் தவக்குலிலும் அவர்கள் பத்ர் யுத்தத்தை மேற்கொண்டார்கள். 3000 மலாயிக்காமார்களை அல்லாஹ் இறக்கி அவ்வளவு காபிர்களையும் தலை வெட்டப்படும் அளவுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் உயிரையே தியாகம் செய்தார்கள். கை கால் வெட்டப்பட்டன, தலை வெட்டப்பட்டன, அதே போல உடம்பு சின்ன பின்னப்படுத்தப்பட்டன, மனைவியை விதவையாக ஆக்கினார்கள், பிள்ளைகளை அனாதையாக ஆக்கினார்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற காரணம் மட்டுமல்ல, சுவர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு முக்கியமான நுணுக்கமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2 நடக்குது, உஹுத் யுத்தம் ஹிஜ்ரி 3 நடக்குது, தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9 நடக்குது, கடைசி ஹஜ் ஹிஜ்ரி 10 நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 இந்த உலகத்தை விட்டும் திரை போட்டுக்கொண்டு மறைந்து விடுகிறார்கள். அப்ப ஹிஜ்ரி 2க்கும் ஹிஜ்ரி 11க்கும் இடையில் 9 வருஷங்கள் இருக்கின்றன. பத்ர் யுத்தத்தில் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கெட்ட காபிர்கள் நினைத்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டால், அவர்கள் மரணித்திருந்தால் ஹிஜ்ரி கடைசி 11 வரையில் இந்த குர்ஆன் ஆயத்தை யாருக்குத்தான் இறங்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இறங்குமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே ஏனைய எஞ்சிய குர்ஆன் ஆயத்துகளை நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இறக்குவோம், அல்லது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களுக்கு இறக்குவோம் என்று சொன்னா அவர்களும் நபியாக ஆவார்கள். கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நபி கிடையாது. எனவே கடைசி நபியை, அல்லாஹ்வுடைய ரசூலை கடைசி வரையில் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. எப்படி பாதுகாப்பது? அதுக்கு தான் சஹாபாக்களை படைத்தான். அதுக்கு தான் மனைவியை விட, தந்தையை விட, தாயை விட, குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட, சொத்து செல்வங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மஹப்பத் வைக்கவில்லையானால் நீங்கள் முஃமின்கள் அல்ல என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஷஹீதாகுங்க, அவங்களோட உயிரை காப்பாற்றுங்க, உங்களோட உயிரை கொடுங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். பாவத்தில் பெரும் பாவம் யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது பெரும் பாவமா? வாளுக்கு பயந்துதானே ஓடுறாரு, உயிருக்கு பயந்துதானே ஓடுறாரு, குடும்பத்துக்கிட்ட தானே ஓடுறாரு, ஹலாலா சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று தானே ஓடுறாரு. மதுபானம் குடிக்க ஓடுறாரா அல்லது வேறு ஏதாவது ஹராம் செய்ய ஓடுறாரா? உயிரை காப்பாற்றுறது ஃபர்ல் அல்லவா? யுத்தத்தில் ஓடுவது பெரும் பாவம். யுத்தத்தில் ஓடுவது பெரும் பாவம் என்றா உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கல்ல, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஓடுவது பெரும் பாவம். அவர்களுக்காக உயிரை கொடுப்பதுதான் உலகத்தில் பெரும் ஷஹீது. ஷஹீதுடைய பதவி கிடைக்கும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பத்ர் யுத்தத்தில் பெரும் தலைகள், பெரும் காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதில் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். இந்த சிறிய ஒரு ஜும்மாவில் அனைத்து விடயங்களையும் சொல்லி முடிக்க முடியாது. என்றாலும் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கெட்ட காபிர்களில் 20 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின்படி ஒரு குழியை தோண்டி கலீபு
பத்ரு குழி என்று சொல்லுவார்கள் தமிழில். ஒரு குழியை தோண்டி இந்த எல்லா காவிர்களையும் அந்த குழியில போட்டுருங்க என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அவ்வளவு காவிர்களையும் போட்டார்கள். ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர், ஒரு காவிருக்கு மேல இன்னொரு காவிர், எல்லாம் செத்த பிணம். பேச முடியாது, கதைக்க முடியாது, விளங்க முடியாது. செத்த பிணம் நாரி அழுகி துர்நாற்றம் வீசுகின்றன. அந்த சமயத்தில் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரு குழிக்கு பக்கத்தில் போய் நின்று சஹாபாக்களில் அவர்களை நெருங்கி பக்கத்தில் நின்ற சஹாபி சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஜஹல் இப்னு ஹிஷாம், ஹிஷாமுடைய மகன் அபூ ஜஹலே, யா உத்பா இப்னு ரபியா, ரபியாவுடைய மகன் உத்பாவே, யா ஷைபா இப்னு ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபாவே. இப்படி செத்து அழுகி நாற்றம் வீசக்கூடிய அந்த காவிரிகளை தன்னுடைய சங்கையான நாவினால் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். இதை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இது என்னடா இது? செத்து அழுகி நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த சவத்தோட, செத்த பிணத்தோட பேசுகிறார்களா? இவங்களுக்கு என்னதான் விளங்க போகிறது? ஆனால் சஹாபாக்கள் மிகவும் தைரியமானவர்கள், கேள்வி கேட்க தயங்காதவர்கள். சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செத்த பிணத்தோட பேசுவதை காதுக்கு கேட்ட சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் துகாதிபு கௌமன் கத் ஜய்யஃபு. அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செத்த பிணம், அழுகி போன செத்த இந்த பிணத்தோட நீங்க பேசுறீங்களா? அவர்களோடு அப்படியே முன்னால நின்று பேசுறீங்களா? அவங்களுக்கு என்னதான் விளங்க போகுது? அவங்களுக்கு என்னதான் கேட்க போகுது? அவங்களுக்கு என்னதான் தெரியும்? குழியில செத்து நாற்றமடித்து கிடக்கிறார்கள், அவர்களோட பேசுகிறீர்களே யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்ட உடனே சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா ஃபஇன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. உங்களோட ரப்பு யார்த ரப்பு? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா அல்லாஹ்வோட சேர்த்து சிலைகளை வணங்கினாங்களே, அல்லாஹ்வோட சேர்த்து ஸ்டாச்சூஸ வணங்கினாங்களே, அந்த ரப்பு அல்லாஹ் அல்ல. உங்களுடைய சிலைகள் உங்களுக்கு வாக்கு தந்தத்தை, ப்ராமிஸ் பண்ணினத்தை நிறைவேற்றிட்டாங்களா? பத்ரில முஹம்மத கொலை செய்வோம், சஹாபாக்களை கொலை செய்வோம் என்று வந்தீங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாங்களா உங்களோட ரப்புகள்? இல்லை. ஃபஇன்னி, நிச்சயமாக நான், வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா, ஏண்ட ரப்பு எனக்கு வாக்கு தந்தத்தை நிறைவேற்றிட்டான். ஏண்ட ரப்பு அவனுடைய ப்ராமிஸை காப்பாற்றி உங்க எல்லாரையும் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்படுவதாக அல்லாஹ் வாக்கு தந்தான், கொன்று விட்டான். முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ரஹ்மத்துடைய மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று செத்த பிணங்களோடு பேசுவதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான், ஹல் துகாதிபு கௌமன் கத் ஜய்யஃபு. இது என்ன யா ரசூலல்லாஹ், செத்த பிணத்தோட பேசுறீங்களே, அவங்களுக்கு என்ன சரி கேட்குமா, அவங்களுக்கு விளங்குமா என்ற கருத்தில் இப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உமர், உமரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மா அன்தும் பி அஸ்மா மின்ஹும். இப்ப நான் பேசினது எப்படி உங்களோட காதுக்கு கேட்டதோ அதை விட கிளியராக, அதை விட தெளிவாக இந்த செத்த பிணங்களுக்கு கேட்கும் சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஷரீஃபை வைத்துத்தான் சஹாபாக்களும் மذஹபுடைய 4 இமாம்களும் தரீகாக்களுடைய மஷாயிஹ்மார்களும் சூஃபியாக்களும் பெரும் பெரும் மஷாயிஹ்மார்களான பெரும் பெரும் குதுபுமார்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள், மையத்துகளுக்கு நாம் பேசுறது கேட்கும். காபிருக்கே கேட்டா, காபிர்களுள் அல்லாஹ்வுடைய விரோதியான முதல் விரோதி அபூ ஜஹல் காதுக்கு கேட்டால், நம்மை வளர்த்து நமக்கு பாலூட்டி
குர்ஆனை கற்றுத்தந்து ஹதீதுகளை கற்றுத்தந்து இஸ்லாத்தையே சொல்லி தந்த நமது தாய் தகப்பருடைய கபருக்கு போய் அவர்களை ஜியாரத்து செய்து சலாம் சொல்லி அவர்களிடத்தில் என்னுடைய தகப்பனே தந்தையே அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ கேளுங்கள், வலியுல்லாவே எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று சொன்னால் அவருடைய காதுகளுக்கு கேட்கின்றன. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வும் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் நாடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருகிறான், அல்லது கியாமத்து நாளிலாவது அதற்குரிய கூலியை தருகிறான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த பத்ர் யுத்தம் இன்னும் எவ்வளவோ படிப்பினைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. இந்த படிப்பினைகளில் மிக முக்கியமானது சஹாபாக்களுடைய ஒற்றுமை. அவர்கள் ஒற்றுமையாக இருந்ததனால தான் 1000 காபிர்களை வெற்றி பெற்றார்கள். அந்த 313 பேர் 3-4 கூட்டங்களாக பிரிந்து ஒருவருக்கொருவர் பகைமையை வளர்த்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக காபிர்களால் ஒருபோதும் தோல்வி அடையவே முடியாது, அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக கொடை கொடுங்கள், அதிகமாக ரிஸ்க் அளியுங்கள், அதிகமாக இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னதற்கு காரணமே ஒற்றுமையை வளர்ப்பதற்காகத்தான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த உலகம் வெறுமனே பொய்யானது என்பதை நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம். மௌத் நிச்சயம் நமக்கு வந்தே தீரும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அறிந்தும் மௌத்தை மறந்தவர்களாக, அல்லாஹுவை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே கண்மூடித்தனமாக கண் ரெண்டையும் பொத்திக் கொண்டு நாம் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கும். ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு அவருடைய ரஹமத்தை கொண்டு அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறான். நாம் செய்த அமல்கள் ஒன்றுமே கிடையாது ரஹ்மானே. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் செய்த அமல்கள் ஒன்றுமே கிடையாது. நாம் செய்வதெல்லாம் பாவம், பேசுவதெல்லாம் பாவம், நினைப்பதெல்லாம் பாவம். இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள், கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. பார்த்தும் நமக்கு ரமலானுடைய பாக்கியத்தை தந்தானே, நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்தானே. ஏன்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன், அன்புள்ளவன். கடைசி வரையில் பார்ப்பான். திருந்துவார்களா, தௌபா செய்கிறார்களா என்பதை பார்ப்பான். இந்த ரமலான் மாதத்தில் தொழாதவர்கள் கூட இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்காதவர்கள் கூட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமது சிறு பிள்ளைகள் 10-12 வயதாக ஆன பின்பும் பிராக்டிஸுக்கு போக வேண்டும், ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்று 12, 14, 16 வயது பிள்ளைகளை கூட தாய் தகப்பர்களே நோன்பு பிடிக்க விடுவதில்லை. ஆனால் பிள்ளையுடைய தூக்கத்தை கெடுத்து 4 மணிக்கு எழுப்ப அவர்கள் தயங்க மாட்டார்கள். எல்லா விஷயத்திலும் ரிஸ்க் எடுப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் வருஷத்தில் ஒரு தடவை தான், ஒரு மாதம் தான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறோம். எனவே நமது பிள்ளை 7, 8, 10 வயதை தாண்டிவிட்டால் 30 நோன்புகளையும் பிடிப்பதற்கு ஆர்வமூட்டுங்கள். அவர்களுக்கு ஹதியாக்களை கொடுத்தாவது அதை பழக்கிவிடுங்கள். 15 வயதை தாண்டியதும் அந்த பிள்ளை தாய் தகப்பனுடைய கண்ட்ரோலில் கிடையாது. நோன்பு பிடிக்க தெரியாத பிள்ளை உலகத்தில் எந்த திக்குக்கு போனாலும் நோன்பு பிடிக்காது. மக்காவுல வாழ்ந்தாலும் நோன்பு பிடிக்காது, மதீனாவுல வாழ்ந்தாலும் நோன்பு பிடிக்காது. ஏன்? தாய் தகப்பன் பழக்கவில்லை. ஒரு மரம் வளரும் பொழுது, சிறிய ஒரு மரமாக இருக்கும் பொழுது எல்லா இலைகளையும் விரலால நோண்டி எடுக்கலாம், எல்லா கொப்புகளையும் விரலால நோண்டி எடுக்கலாம். கத்தி தேவையில்லை, கோடாரி தேவையில்லை, வாள் தேவையில்லை, மெஷின் தேவையில்லை. கையால 2 விரலால நோண்டி எடுக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு 2 வருஷத்துக்கு பிறகு அந்த மரம் வளர்ந்துரும். அந்த மரத்துக்குள்ள
பலம், அதாவது ஸ்ட்ராங் ஆகிரும் அந்த மரம். விரலால அல்ல, கத்தியால கூட முடியாது, வாளால கூட முடியாது, கோடாரியால வெட்ட வேண்டும். அதுவும் எப்படி? வெட்டுபவர் அரை மணி தியாலம், 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது வெட்ட வேண்டும். அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு நிலைமை வந்துடும். நமது பிள்ளை மரம் வளருவது போல வளர்ந்து விட்டால், இன்று அப்படி எத்தனையோ பேர்கள் நெருப்பு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு பொறுப்பு தாய் தகப்பன் தான். பிள்ளைகளை சரியான முறையில பார்க்காம சொத்துக்களை மட்டும் பார்த்தோம், பணத்தை மட்டும் பார்த்தோம், ஸ்டாக்கை மட்டும் பார்த்தோம், பில்டிங்கை மட்டும் பார்த்தோம், வியாபாரத்தை மட்டும் பார்த்தோம், பிள்ளையை பார்க்கவில்லை. பிள்ளை எங்கேயோ போகுது, ராவ் 12 மணிக்கு வருது, நஜீஸ் ஆகிக்கொண்டு வருது. டீட் கிளியரா, டீட் கிளியரா, ஒரு சொத்து மேலே டீட் கிளியரா என்று கேட்டிருக்கிறோமே தவிர, இந்த புள்ளையோட உடம்பு கிளீனா, புள்ள நஜீஸ் ஆகுதா, கெட்ட நடத்தையை பழகிட்டுதா, கெட்ட குடிபானத்தை பழகிட்டுதா, பிள்ளையை திருத்துபவர் யார்? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிறகு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த இலங்கையில அதபொழுக்கம் தெரியாத புள்ள அமெரிக்கா, இங்கிலாந்து போனால் எங்க சரிவர போகுது? அந்த என்வாயன்மெண்ட் பத்தி சொல்ல வேண்டுமா? எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன தெரியுமா? நமது சொத்து செல்வம், மாணிக்கம், வைரம், மரகதம், நம்முடைய பில்டிங், காணி, பூமி, முழு இலங்கையும் நமது பேருக்கு இருந்தாலும் மௌத்தாகும் பொழுது அது நம்முடையதல்ல. மௌத்தாகும் பொழுது இந்த புள்ள என்னுடையது. சொந்தமான சொத்தை நாசமாக்கி விட்டு, அழித்து விட்டு, வீணாக்கி விட்டு, யாருக்கோ சொந்தமாகும் சொத்துக்களை பார்த்து பார்த்து நேரத்தை செலவழித்து அல்லாஹு தஆலாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே 2, 3, 4 வயது முதல் 12 வயது வரையில் உள்ள பிள்ளைகளின் தந்தைமார்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே திருத்தவில்லை என்றால் உலகம் திருத்த மாட்டாது, அடுத்த வீட்டு மனுஷன் திருத்த மாட்டார். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த பிள்ளை நமக்கு எதிராக கியாமத்து நாளில் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், என்னுடைய தகப்பன் உலக படிப்புக்கு தந்த அக்கறை, உலக படிப்புக்கு தந்த ஆர்வம், உலக சொத்து செல்வங்களுக்கு காட்டி தந்த அறிவுரை எனக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லி தரவே இல்லை, கியாமத்து நாளை பத்தி சொல்லவே இல்லை, மௌத்தை பத்தி நம்முடைய வீட்டில் பேசவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. யா அல்லாஹ், இதுக்கு பொறுப்பு அல்லாஹ் தான். நான் பிறந்த உடனே எனக்கு உலக படிப்பும் தெரியா, ஆகிரமும் தெரியா. ஆனால் என் 20வது வயதில் உலகத்தில் பெரிய படிப்பாளியாக வந்தேன். 20வது வயதில் அல்லாஹ் யார் என்று தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாது, குர்ஆனை தெரியாது, ஹதீஸை தெரியாது, சஹாபாக்களை தெரியாது, அவுலியாக்களை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. யா அல்லாஹ், என்னை மட்டும் நரகத்திற்கு அனுப்புவது நீதமில்லை, என்ற உம்மா பாப்பாவையும் சேர்த்து அனுப்பு என்று பிள்ளை வாதாடும். இது குர்ஆனும் ஹதீஸும் நான் சொல்லுவதல்ல. நமது பிள்ளை எவ்வளவு இரக்கமா இருக்குது பெண்களோட, நாங்க பிள்ளையோட எவ்வளவு இரக்கமா இருக்கிறோம். அந்த பிள்ளை உங்களுக்கு விரோதியாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் சொல்வதை நம்ப வேண்டும். நம்பி பிள்ளைகளை அதபொடுக்கத்தோடு வளர்த்து இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறைப்படி வாழ்ந்து தக்வாவோடு சாலிஹான அமல்களோடு உலக படிப்பையும் கொடுப்பதோட, உலகத்தில் பெரிய போஸ்டுக்கு எடுப்பதோட, உலகத்தில் பெரிய படிப்பாளி, என்ஜினியர், டாக்டர், அதே போல பெரும் பெரும் செல்வந்தனாக ஆக்கிறது போல இபாதத்துகளையும் இஹ்லாஸையும் தக்வாவையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் உலகமும் கிடைக்கும், ஆகிராவும் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலும் தப்புவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தும் கிடைக்கும். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித் தருவாயாக. நமது தாய் தகப்பர்கள், மனைவி, மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் சில சில்லற பிரச்சனைகளுக்காக
கோபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக, மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுப்பாயாக, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இன்று குடும்பம் பிரிந்து வாழ்வதை பார்த்தால் பெரும் கவலையாக இருக்கிறது ரஹ்மானே. கணவன் மனைவிமார்களை சேர்த்து வைப்பாயாக, குடும்பத்தை சேர்த்து வைப்பாயாக, பார்ட்னர்மார்களை சேர்த்து வைப்பாயாக. அனைவர்களும் உன்னுடைய அடியார்கள் நல்லடியார்கள் என்று பெரும் அளவுக்கு அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீ ரஹமத்தையும் பரக்கத்தையும் மகுவிரத்தையும் இத்தகொம்பின நாளையும் கொடுத்தருள்வாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் கடனாளிகளாக கஷ்டப்பட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹலாலான ரிசுக்கை அள்ளி வழங்குவாயாக, பரக்கத்து செய்வாயாக. நம்மால தாங்க முடியாத சோதனைகளை நமக்கு தந்துவிடாமல் ரஹ்மானே நீயே நம்மை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இந்த குத்பாவில் என்னென்ன விடயங்களை என்னுடைய நாவினால் நீ வெளியாக்கினாயோ அந்த அனைத்தையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.